இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த கூகுள் பேல ஒரு ப்ராப்ளத்தை கூகுள் பே யூஸ் பண்றவங்க அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்ற அந்த ப்ராப்ளம். உங்களோட பேங்க்ல இருந்து பணம் வந்து டெபிட் ஆயிருக்கும், நீங்க அனுப்பின பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்காது. ஆனா உங்களோட பேமெண்ட் வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்றதான் சிம்பிளா கூகுள் பேல வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூகுள் பே யூஸ் பண்றவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதனால இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்ல இருந்து பணம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த யூபிஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் சர்வர் பிரச்சனையா கூகுள் பேல எதுவும் சர்வர் பிரச்சனையா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஈஸியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த டைம்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனுக்கு நீங்க வந்து பணம் அனுப்புவீங்க, பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுமே நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் போல இது ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க வந்து ரெண்டாவது டைம் அனுப்பக்கூடாது. அப்படி நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்றது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து போயிடும், ரெண்டாவது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பர்சனுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால ரெண்டு டைம் நீங்க வந்து அவங்களுக்கு அனுப்புற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா நீங்க ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, சிம்பிளா நீங்க வெயிட் பண்ணா வந்து போறோம். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிடும். சரியாயி அந்த பர்சனுக்கு வந்து போயிடும். அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு, ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அப்படி வந்து ஃபெயில்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கு வந்து போயிடும். உங்களோட பணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20,000 rupees வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. சென்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அவரோட பேங்க்ல இருந்து பணம் வந்து டெபிட் ஆயிடுச்சு. என்னோட பேங்க்ல பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட்டே ஆகல. அவர் என்கிட்ட கால் பண்ணி வந்து சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஃபெயில்ட் ஆயிட்டு உங்களுக்கே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படின்னா எனக்கே வந்துடும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டே ஆகி வந்து வரல. கரெக்டா ஒன் டே கழிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பணம் வந்துச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு ஒரு 5 or 6 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாகி அந்த பணம் வந்து யாருக்கு நீங்க அனுப்புறீங்களோ அந்த பர்சனுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அது வந்து அதே டைம்ல 5 or 2 நிமிஷம்லயே அது வந்து ஃபெயில்ட் ஆகி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 1 or 2 days கழிச்சதுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபெயில்ட் ஆகி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அந்த பணம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பயப்படவே தேவை கிடையாது. ஒன்னும் உங்களோட பணம் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க அனுப்பின பர்சனுக்கே அந்த பணம் வந்து போயிடும். ஸோ அதனால எந்த விதமான பயமே வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலியமாக இந்த பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்ற இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத நீங்க தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கூகுள் பே யூஸ் பண்றவங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க கூகுள் பே. ஸோ அதனால இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்றப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.